பயிர் விளைச்சலில் சாதனை புரியும் 30 விவசாயிகளுக்கு மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் பெயரில் விருது வழங்கப்படும். 5 விவசாயிகளுக்கு சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது வழங்கப்படும் என்றும் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. கும்பகோணம் அடுத்த சாக்கோட்டையின் நம்மாழ்வார் பெயரில் உயிர்ம வேளாண் பட்டய படிப்பு கல்லூரி தொடங்க 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 10 கோடி ரூபாய் மதிப்பில் கோவை வேளாண் மாணவர் விடுதி மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் வினோத் அறிவிப்பு. விவசாயிகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் வழங்க ஏதுவாக மின் வாரியத்திற்கு 7,432 கோடி ரூபாய் வழங்கப்படும். பட்ஜெட்டில் வேளாண் துறை அமைச்சர் வினோத் அறிவிப்பு. விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் 132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை தொகுப்பு திட்டம். குறுவை பயிர் காப்பீட்டிற்கு மாநில அரசின் பங்கு தொகையாக 648 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததாகவும் அமைச்சர் வினோத் தகவல். மண்வள பாதுகாப்புக்கான 5 ஆண்டு திட்டத்திற்கு 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மண் வளத்தை பாதுகாக்கும் வகையில் 1 லட்சம் பசுந்தாள் உரம் வழங்கப்படும் எனவும் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. பயிர் வகைகள் எண்ணெய் வித்து பயிர்களில் தன்னிறைவுக்கான இயக்கத்துக்காக 803.64 கோடி ஒதுக்கீடு. சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்க சிறுதானிய இயக்கத்திற்கு 63.81 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 40,000 பருத்தி விவசாயிகள் பயன்பெறும் நோக்கில் பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் அறிமுகம். புதிய திட்டத்தின் கீழ் பருத்தி உற்பத்தியை பெருக்கிட 27,21 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அமைச்சர் வினோத் அறிவிப்பு. கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்த 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சுமார் 9 கோடியில் 17,315 ஏக்கருக்கு விதைக்கரும்பு மானியம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் வினோத் அறிவிப்பு. ஆறு கோடியில் 500 விவசாயிகளுக்கு 60% மானியத்தில் அதிநவீன சூரிய மின்சார நீரேற்று அமைப்புகள் வழங்கப்பட்டு 1000 ஏக்கர் பரப்பளவில் முறைசார் பாசன வசதி மேம்படுத்தப்படும். 1000 விவசாயிகளுக்கு மானியத்தில் சூரிய சக்தியால் இயங்கும் பம்ப் செட்டுகள் அமைக்க 23 கோடி ரூபாய் வேளாண் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு. பெண்களுக்கான ட்ரோன் இயக்க பயிற்சிக்காக வான்மகள் என்ற திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டு 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 50 பயிற்சி பெற்ற மகளிருக்கு 50% மானியத்தில் ட்ரோன் வழங்கப்படும் என்றும் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. வேளாண் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வந்த திமுக எம்எல்ஏக்கள் காவிரி மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்து 26-27 நிதியாண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த அமைச்சர்கள் மரிய வில்சன் வினோத்துக்கு முதல்வர் விஜய் பாராட்டு. தொலைநோக்கு பார்வையுடன் தாக்கல் செய்த பட்ஜெட் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என அனைவருக்கும் பயனளிக்கும் என எக்ஸ் பதிவு. விவசாயிகளின் பிரச்சனைகள் குறித்த குரலுக்கு முதலமைச்சர் வாய் திறப்பதே இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பேரவையில் திமுக எழுப்பும் கேள்விகளுக்கு தைரியம் இருந்தால் முதல்வர் எழுந்து பதிலளிக்கட்டும் எனவும் சவால். தாவேக அரசின் வேளாண் பட்ஜெட் விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கும் பட்ஜெட்டாக இல்லை. இனிக்க பேசி விவசாயிகளை தாவேக அரசு ஏமாற்றி விட்டதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திராவிட மாடல் அரசின் திட்டங்களின் மேல் வெற்றி என்ற லேபிளை ஒட்டினால் வேலை முடிந்ததென்று நினைக்கிறதா தாவேக அரசு? வறட்சி பற்றி பேசாமல் புகழ்ச்சி பாடி முதலமைச்சர் உச்சிகுளிர பாராட்டு மழை பொழிய பயன்பட்டதுதான் இந்த பட்ஜெட் எனவும் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். வேளாண் பட்ஜெட்டில் கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் மட்டுமே செய்யப்பட்டுள்ளது.
விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கும் வகையில் பட்ஜெட்டில் எவ்வித அறிவிப்பும் இல்லை என பிரேமலதா பேட்டி. தமிழக மக்கள் எதிர்பார்த்தபடி பொது மற்றும் வேளாண் பட்ஜெட்டில் எவ்விதமான முன்னேற்றங்கள், புதிய அறிவிப்புகள் இல்லை. காலி பாத்திரம் அதிகமாக சத்தம் போடும், அதுபோன்றுதான் உள்ளது பட்ஜெட் எனவும் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சனம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் குறித்த அமைச்சர் ஆனந்தை சந்தித்து பேசினேன். தாவேகாவில் இணைய உள்ளதாக வெளியான தகவல்களுக்கு எஸ்பி வேலுமணி மறுப்பு. தொகுதி பிரச்சினை குறித்தே அமைச்சர் ஆனந்தை சந்தித்து பேசியதாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் விளக்கம். எடப்பாடி பழனிசாமி எதற்காக சந்திக்க வேண்டும் என்றும் கேள்வி. சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய வழக்கில் பொன்முடிக்கு எதிராக பிடி வாரண்ட். பொன்முடியை செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள் ஆஜர்படுத்த காவல்துறைக்கு சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவு. சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் உதயநிதியின் காரில் மீண்டும் ஏற முயன்ற எடப்பாடி பழனிசாமி. பாதுகாவலர்கள் சுட்டிக்காட்டியதை அடுத்து சுதாரித்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி தனது காரில் ஏறிச் சென்றார். தமிழகத்தின் டாஸ்மாக் கடையில் விற்கப்படும் மதுபானங்கள் ஆன்லைனில் விற்கப்பட மாட்டாது என அமைச்சர் விக்னேஷ் விளக்கம். ஆன்லைன் ஆர்டர் என்பது கூடுதல் விலையை தடுப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கை எனவும் பேட்டி. தமிழகத்தின் நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்காக முன்னாள் முதல்வர்கள் எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் ஆகியோர் என்ன செய்தனர் என அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி. மகளிர் உரிமைத் தொகை குறித்த கேள்விக்கு நிதி நிலைமை சீரானதும் மேலும் பல திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதி. காவிரி விவகாரத்தில் முதலமைச்சருக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடாது என்பதில் திமுகவினர் குறியாக உள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. கடந்த கால ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் விளக்கம். தாவேகா அரசின் வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை. திமுக அறிவித்த திட்டங்கள் அப்படியே காப்பியடிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்த பட்ஜெட் எனவும் முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. கரும்பு, நெல்லுக்கான ஆதரவு விலை உயர்வு குறித்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக வேளாண் துறை செயலர் சங்கர் தகவல். எல்னினோ காரணமாக எச்சரிக்கை கொடுத்துள்ள 12 மாவட்டங்களில் முன்னேற்பாடு திட்டங்களை வகுத்துள்ளதாகவும் விளக்கம். பழனி நில மோசடி வழக்கில் குற்றச்சாட்டுக்கு ஆளான சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கொடைக்கானலில் கைது. திண்டுக்கல் CBCID அலுவலகத்திற்கு அழைத்து வந்த போலீசார் தீவிர விசாரணை. கனிம வளத்துறை அதிகாரிகள் நேர்மையுடன் செயல்பட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தல். சட்டவிரோத குவாரிக்கு துணை போன அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன எனவும் தமிழ்நாடு அரசுக்கு கேள்வி. நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி விசைப்படகையும் பறிமுதல் செய்து அட்டூழியம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 19,119 கன அடியில் இருந்து 19,864 கன அடியாக அதிகரிப்பு. குடிநீர் தேவைக்காக அணையில் இருந்து வினாடிக்கு 1,500 கன அடியாக நீர் அதிகரிப்பு. கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி MPக்கள் போராட்டம். மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க வலியுறுத்தி முழக்கம். டெல்லியில் செங்கோட்டை உட்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையினால் தாழ்வான பகுதிகள் வெள்ளம். சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதியில் இடுப்பளவுக்கு மழைநீர் தேங்கியதால் மக்கள் இயல்பு வாழ்க்கை முடங்கியது.
டெல்லி முனிர்கா பகுதியில் தேங்கியுள்ள மழை நீரால் கடும் போக்குவரத்து நெரிசல். பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் மக்கள் கடும் அவதி. ஹரியானா மாநிலம் குருகிராமில் பெய்த கனமழை காரணமாக நீரில் தத்தளிக்கும் சாலைகள். பிரதான சாலைகள் வெள்ளத்தில் மிதப்பதால் வாகன ஓட்டிகள் அவதி. கோவை, நீலகிரி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, தேனி, கன்னியாகுமரி ஆகிய 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, தேனி, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.